எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலான vlog தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மா வந்துட்டு குஜராத்துக்கு போகிறாரு. டெய்லி என்னோட ஹஸ்பண்ட் ஒழுங்கா தூங்க முடியாம எப்பவும் எந்திரிக்கும் போது கழுத்து வலி முதுகு வலின்னு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவருக்காக நான் ஒரு நியூ மேட்ரஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்பதான் ஃப்ளோ மேட்ரஸை கண்டுபிடிச்சேன். ஃபைனலி ஃப்ளோ மேட்ரஸை என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம சர்ப்ரைஸா ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலா வந்துருச்சு. ஃப்ளோ மேட்ரஸை பார்க்கவும் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹாப்பியா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாரு. 2 பேரும் எக்ஸைட்டடா அன்பாக்சிங் பண்ணிட்டு இருந்தோம். பேக்கிங் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருந்தாங்க. கவரை கட் பண்ணதுமே புஃப்னு பெருசா வந்துச்சு. ஃப்ளோ ஆன்டி கிராவிட்டி மேட்ரஸ்னால ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கும். பாடி பிரஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி சூப்பர் கம்ஃபர்ட் அண்ட் சப்போர்ட்டிவாவும் இருக்கும். கூல் ஜெல் மெமரி ஃபார்ம் இருக்கனால இது எப்பவுமே கூலா இருக்கும். இந்த சம்மர் டைம்ல ஸ்வெட் ஆகாம ரிலாக்ஸா தூங்கலாம். மேல சாஃப்டாவும் கீழ ஹார்டாவும் இருக்கும். இதுல மோஷன் ஐசோலேஷன் டெக்னாலஜி இருக்கனால நம்ம ஜஸ்ட் கிளாஸை வச்சு குதிச்சா கூட அது எந்த மூவ்மெண்ட்டுமே ஆகாது. டிஸ்டர்ப் இல்லாம ஹாப்பியா தூங்கலாம். 10 years வாரண்டி பிளஸ் 0% EMI ஆல்சோ இருக்கு. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எந்த ஒரு பாடி பெயின் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாம நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறாரு. தேங்க்ஸ் டு ஃப்ளோ மேட்ரஸ்க்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். ஸோ மீட்டிங்க்கு போயிட்டு இருக்காரு. ஸோ கிளம்பிட்டியாமா? கிளம்பியாச்சு, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுவும் 10 days ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மேரேஜுக்கு அப்புறம் இத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கோம். இப்போதான் வந்துட்டு ஒரு 2 days முன்னாடி சென்னை போயிட்டு வந்தாரு. இப்போ மறுபடியும் வந்துட்டு அகமதாபாத் போறாரா. அதுவும் 10 days, அதாவது 2 daysங்கிறதுனால சர்ன்னு ஓடிடுச்சு. இது 10 daysனால பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ மிஸ் பண்ணுவியா? பசங்க சொல்ல மாட்டாங்க. ஐயா அஜிஜோ. சரி, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? ஸோ எல்லாமே எடுத்துக்கிட்டியா? ஏ சரி, பார்த்து கவனமாக இருக்கணும், ஒழுங்காக சாப்பிடணும், ஃபோன் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும். போலாமா? ஃப்ளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? 11 மணிக்கு ஃப்ளைட்டு. 11 மணிக்கு 10 மணிக்கு போய் செக்இன் பண்ணோம். ஆமாம், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டு சைடே போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போக போகிறேன், ஏர்போர்ட்டுக்கே போக போகிறேன். என் அம்முனா கூட்டு போனோம். அதனால் நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. பட் ஆனால் பிள்ளைய மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம கிளம்பிடலாமா? போய் எடுத்துகிட்டு வாமோ. அவரோட ஃப்ரெண்டு தான் எங்களை கூப்பிட்டு போறாரு. அதனால அவரை கூப்பிட்டு எழுப்பிட்டு இருக்காரு. அதுதான் ஃப்ரெண்டு வீடு. பூட்டியாச்சு வீட்டை. அம்மா வாங்க வாங்க. என் பிள்ளை புது ஷூ வாங்கணும், சூப்பராக இருக்கும். நான் தான் வந்துட்டு அவருக்கு சைஸை தேடி 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 எடுத்தேன். ரெடியா அம்மா? அண்ணா என்ன பண்றீங்க? சீக்கிரம். எப்படி இந்த நாயை கிளப்பலாம்? இவர் தான் ஷாமோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ணன் தான் கொண்டு வந்து விட போறாரு எங்களை. கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்ல போய் பாப்போம். அண்ணனுக்கு 10 நாள் வெறி போய் மேல வண்டி ஏத்துறாங்க. என் புள்ள வாங்கி கொடுத்த டிஷர்ட், என் புள்ள செருப்பு செருப்பு கட்டினியாமோ? போயிட்டு இருக்கோம். அம்மா ஒரே ஒரே ஃபீல்ஸாக போடுறாரு. ஆல்ரெடி நானே எமோஷனல் இருக்கேன்.
செம்மையா இருக்குல்ல. எல்லாமே செல்ஃப் எக்யூப்ட். வா, கரண்ட் சப்ளை இதுவே எடுத்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். போட்டு உள்ள போனோம். செம்மையா இருக்கு. இது புதுசா கட்டினது தானே? செம்மையா இருக்கு. அந்த இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாக்குறேனே. வேற லெவல்ல இருக்குல்ல, செம்மையா இருக்கு. அம்மா, எஸ் ஃபைனலி ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் வந்துட்டோம். சேஃபா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். செக்யூரிட்டிங்க போட சீ எப்போ கிளம்பு பண்ணுறது. சொல்லுங்க அப்படியே. சரி மேலே டெபாசிட் போயிட்டு அப்ப இப்போ உடனே உள்ள போயிடுவியா? ஆமா மணியாச்சு. அதுக்கு என்னடா வண்டி டிபார்ட்மெண்ட் அப்படியே போயிருக்கேன். வந்துட்டு கிளம்பிட்டு உள்ள போறியாமோ? இந்த D3ல தான் கொண்டு. போட்டா மணியாச்சு. சரி பார்த்து போயிட்டு வரணும். டாடா. அம்மா, ஐநா மாட்டுறதுக்கு வராங்க சண்டை போடுறதுக்கு ரூம் வந்து ஃபீல் பண்ணி அமைச்சு 10 நாள் பிரிஞ்சிருந்தது தானே. கல்யாணம் 2 மாதம் தான் ஆச்சு. 2.5 மாசம். இப்போ போனா அங்கிட்டு போனான்னு அண்ணன் போயிட்டியா அப்படி போயிட்டியா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. தான் கொண்டு உள்ள போயிட்டு நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம். துரத்தி விட்டா நானும் ஒரு நாள் ஃப்ளைட்டில் போவேன். அனிமன் ஆமாம், இன்னும் 10 days ஆகும். போய் லிஃப்ட் பட்டன் நமக்கு தெரியுமா?